ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சமீபத்தில் பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கிற டாஸ்மாக் ஊழல் மற்றும் அது தொடர்புடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் ரதீஷ் இவங்க 2 பேரையுமே அமலாக்கத்துறை தேடிட்டு இருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எப்படி இத்தனை படங்கள் தயாரிக்க பல நூறு கோடிகள் கிடைச்சது, மேலும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீட்டில் நடந்த ரைடு அப்போ கிடைச்ச வாட்ஸ்அப் சேட்டில் கிடைச்ச ஆதாரத்தின் காரணமாக ரித்திஷ்க்கும் டாஸ்மாக் ஊழலில் தொடர்பு இருக்கிறதா சொல்லி அவரையும் தேடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ரதீஷ் நடத்துகிற பிரைவேட் பார்ட்டியில் சினிமா மற்றும் டிவி நடிகைகள் போட்டி போட்டு கலந்துட்டு இருக்காங்களாமா. சமீபத்தில் வெளியான டிராகன் படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக நடிச்சிருந்த கைடு லோகர், காத்துவாக்கில் 2 காதல் படத்தில் நடித்த தேஜஸ்வினி இவங்க 3 வாரங்களுக்கு முன்னாடி லீலா பேலஸ் பக்கத்தில் இருக்கிற ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சொந்தமான ஆடம்பர அப்பார்ட்மெண்ட் வீட்டில் நடந்த இரவு பார்ட்டியில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. இதுதான் அந்த வீட்டில் நடந்த கடைசி பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பார்ட்டி நடந்தப்போ தான் இடி ரைட் நடந்து ரதீஷ் தலைமறைவாக இருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டில் எனி டைம் ஏதாவது ஒரு பார்ட்டி நடந்துகிட்டே இருக்குமாமா. இதுக்காக நடிகைகள் கைடு லோகர், அஞ்சு குரியன், ஸ்ரீகலா, தேஜஸ்வினி உள்ளிட்ட நடிகைகளுக்கு 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ரொக்கமாக யாருக்குமே பணம் கொடுக்காம பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய கைக்கடிகாரங்கள், ஹேண்ட்பேக்ஸ் உள்ளிட்டவைகளை பரிசாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியிலிருந்து சில ஆங்கர்ஸ் அப்படின்னு பல நடிகைகள் இந்த பார்ட்டியில் கலந்துட்டுருக்காங்க. இந்த பார்ட்டியில் கலந்துக்க எந்த நடிகையும் அவங்க கட்டாயப்படுத்தலையாமா. அதே நேரம் அத்தனை நடிகைகளும் ரத்தீஷுடைய அழைப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தற்போது அமலாக்கத்துறை அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சீல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்டிகள்லாம் நடிகை நயன்தாராவுடைய கணவர் மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் தான் முக்கியமான மையப்புள்ளியாக இருந்திருக்காரு. அமலாக்கத்துறை ரைடு வந்து ரித்தீஷ் தலைமறைவு ஆயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விக்னேஷ் சிவனும் உடனே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி நேராக திருவண்ணாமலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தற்போது கைடு லோகல் உள்ளிட்ட நடிகைகள் அங்கே தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சிசிடிவி வீடியோ உள்ளிட்ட ஆதாரங்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைச்சிருக்கிறதால அவங்க கிட்டையும் தீவிரமான விசாரணை நடந்துட்டு இருக்காமா. மேலும் இந்த பார்ட்டியில் கலந்துட்ட சில நடிகைகளுடைய பெயர்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கு. அதெல்லாம் வெளியானால் சினிமா ரசிகர்களுக்கு மயக்கமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.